பறக்கும் பந்து. வணக்கம் குழந்தைகளே, நாம இன்னைக்கு பறக்கும் பந்துகள் சோதனையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க குழந்தைகளே, இதற்கு தேவையான பொருட்கள்: 12 வோல்ட் மோட்டார், ஃபேனின் ரெக்கை போன்ற அமைப்பு, 2 வட்ட வடிவ பிளாஸ்டிக் தகடுகள், மின் அமைப்பு, பல வண்ண பந்துகள், சிறிதளவு ஸ்க்ரூ மற்றும் நட்டுகள். முதல்ல 12 வோல்ட் மோட்டாரை இது போல வட்ட வடிவ பிளாஸ்டிக் தகட்டுடன் இணைச்சு அதன் முனையில ரெக்கையை எப்படி இணைச்சிருக்காங்கன்னு பாருங்க. ரெக்கைகள் ஒரு குறிப்பிட்ட கோண அளவில் வளைஞ்சிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ரெக்கைகளின் வெளிப்புறத்தை சுற்றியுள்ள அமைப்புல ஒரு அலுமினிய குழாய் இணைக்கப்பட்டிருக்கு. இதன் வழியே தான் காற்று வெளியேறும். இப்போ நாம ரெக்கைகளை சுற்றி சற்று இடைவெளி இருக்கும்படி வச்சு அதன் மீது மற்றொரு வட்ட வடிவ பிளாஸ்டிக் தகடு கொண்டு கீழ்ப்புறத்தட்டுடன் போல்ட் நட் கொண்டு இறுக்கமா இணைச்சிடணும். அப்போதான் காற்றானது அலுமினிய குழாயை தவிர வேற எங்கேயும் வெளியேறாம இருக்கும். இப்போ மோட்டாரை இயக்குனீங்கன்னா அதுல இருந்து காற்று வெளியேறத பார்க்கலாம். இப்போ மோட்டாரை நிறுத்திட்டு காற்று வெளியேறும் குழாய் மீது ஒரு பந்தினை வச்சு மோட்டார் சுவிட்சை ஆன் செய்தா வெளியேறும் காற்றுல பந்து நன்கு மிதப்பதை கண்டு மகிழலாம். இந்த மோட்டார் அமைப்பை நாம் ஏற்கனவே உருவாக்கி வச்சுள்ள ஸ்டாண்டில் இது போல பொருத்தி மோட்டாரை ஒரு நிலையான மின் இணைப்புடன் இணைத்து விட்டா போதும். இப்போ ஒரு சுவிட்சை ஆன் செய்தால் போதும், காற்று வேகமாக வெளியேறும். அதன் மீது உள்ள பந்தானது நன்கு மேலே மிதப்பதை கண்டு ரசிக்கலாம். இதுபோல பல வண்ண பந்துகளை பயன்படுத்தி இந்த சோதனை செய்கிறாங்க பாருங்க. எந்த அளவுக்கு காற்று வெளியேறுதோ அந்த அளவுக்கு பந்தானது காத்துல மிதக்கும். என்ன குழந்தைகளே, நீங்க இந்த பறக்கும் பந்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கா? ஜாலியா விளையாடுங்க. இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பெர்னோலியின் தேற்றப்படி அழுத்தம் திசை வேகத்திற்கு எதிர்த்தகவில் இருக்கும். ஒரு இடத்தில் வேகம் அதிகரிக்கும் போது அங்கு அழுத்தம் குறையும். காற்று வெளியேறும் குழாயின் மீது ஒரு பிங் பாங் பந்தினை வைத்து மோட்டார் சுவிட்சை ஆன் செய்யும் போது அங்கு வேகமாக காற்று நகர்வதால் பெர்னோலியின் தேற்றப்படி அழுத்தம் குறைவாக இருக்கும். பந்தை சுற்றியுள்ள பகுதியில் இருக்கும் அழுத்தத்தை விட பந்துக்கு அருகே காற்றின் அழுத்தம் குறைவாக இருக்கும். இது பந்தை கீழே விடாமல் மிதக்கச் செய்கிறது.